நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததும் உடனே கடவுளை தான் திட்டுவோம், அப்படித்தானே? சின்ன வயசில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம அப்பா அம்மா நம்மளை திட்டுவாங்க, ஏன் அடிக்க கூட செய்வாங்க. அதை நம்ம நல்லதுக்கு தானே நமக்கு தெரியும். அது மாதிரி தான் கடவுளும் நம்ம தப்பு பண்ணும்போது சில கஷ்டம் தந்து அதை தப்புன்னு உணர வைப்பாரே தவிர நம்மளை கை மட்டும் விட்டுடவே மாட்டார். எப்பவும் அவரோட கைக்குள்ளாடி தான் நம்ம இருப்போம். அவரோட கோபத்தில் கண்டிப்பாக நியாயம் இருக்கும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே அழகாக மாறும். இதுதான் பைபிளும் சொல்லுது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார்.